மலேசிய பல்கலைக்கழகம் மற்றும் உயர்கல்லூரிகளில் இந்து மாணவர்களுக்கு இந்து இயக்கம் அமைக்க உயர்கல்வி அமைச்சு அனுமதி வழங்க வேண்டும். அதேவேளை தமிழ் பள்ளிகள் தோறும் மாணவர்கள் கடவுள் வாழ்த்து பாடலை பாட கல்வி அமைச்சு அனுமதி வழங்க வேண்டும் எனும் இரு கோரிக்கைகளை முன்வைத்தார் மலேசிய இந்து தர்ம மாமன்ற தேசிய தலைவர் ராதாகிருஷ்ணன். விண்வெளி மக்கள் டிவிக்கு வழங்கிய செய்தியில் அவ்வாறு கூறினார். ஓர் இந்து மதம் மாறுவது தற்கொலைக்கு சமம். எனவே அதனை தடுக்க சுயமாக செயல்படுங்கள் என இந்து இளைஞர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்து சமயத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் மூடநம்பிக்கை என்று அர்த்தமாகாது. அதனை உள்நோக்கி பாருங்கள், அதன் மகத்துவம் தெரியும் என்கிறார் இளம் இந்து சமய தன்முனைப்பு பேச்சாளர் ஆசிரியர் SP பிரகாஷ் முனுசாமி. நெகிரி செம்பிலானில் சிரம்பான் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி ஆலய மண்டபத்தில் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் ஏற்பாட்டில் இந்து நீ மகத்தானவன் எனும் ஒருநாள் இளைஞர் மாநாட்டில் பேசிய அவர், இந்நாட்டில் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் தங்கள் உயிரை தியாகங்கள் செய்தவர்கள் நம் முன்னோர்கள். இந்து நான் மகத்தானவன் என்ற உணர்வை ஒவ்வொரு இந்துவும், குறிப்பாக இந்து இளைஞர்கள் தங்கள் சிந்தனையிலும் மனதிலும் செயலிலும் நிலைநிறுத்த வேண்டும் என பிரகாஷ் அறிவுறுத்தினார். இன்று மலேசியாவில் பெர்லிஸ் தொடங்கி சபா வரையில் உள்ள இந்து ஆலயங்கள் அமைவதற்கு காரணமானவர்கள் நம் முன்னோர்கள் என்பதை நம் இன இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் தொடக்க கால தோற்றத்திற்கு அர்த்தம் உள்ளது. நம் இந்து சமயம்தான் அனைத்து மதங்களுக்கும் வழிகாட்டுதலாக இருந்து வந்துள்ளது என சுட்டிக்காட்டினார். சுமார் 80 மாணவ இளைஞர்கள் பங்கெடுத்த இந்த இளைஞர் மாநாடு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது என இம்மாநாட்டின் தலைவர் ரிஷிகுமார் கூறினார். நெகிரி செம்பிலான் மாநிலம் உட்பட மொத்தம் 4 மாநிலங்களில் இம்மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது என்றும் மொத்தம் 500 இந்து இளைஞர்கள் இம்மாநாட்டில் இதுவரையில் பங்கெடுத்துள்ளனர். இம்மாநாடு தொடர் நடவடிக்கையாக மீதமுள்ள மாநிலங்களில் நடத்தப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து இம்மாநாடு தேசிய இளைஞர் மாநாடாக நடத்தி திட்டமிட்டுள்ளதையும் ரிஷிகுமார் சுட்டிக்காட்டினார். மேலும் இம்மாநாடு மலேசிய இந்து சங்கம், மலேசிய இந்து இளைஞர் இயக்கம் மற்றும் ஆலயங்கள், இந்து சமூக அமைப்புகள் ஆதரவுடன் நடத்தி வருகிறோம் என அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டில் இளைஞர்களுக்கான தன்முனைப்பு பயிற்சிகள், சமய விளக்க உரைகள், கலந்துரையாடல் என பல நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை செய்யணுன்றதுக்காக எல்லா இயக்கத்தையும் அரவணைச்சு இதுக்கு இந்த மதத்தின் பெருமைகளை பேசுகிறோம். இந்த மதத்தில் அவங்களுக்கு ஏற்படுற சிக்கல்கள் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி தீர்வு காணலாம், அவங்களுக்குன்ற பிரச்சனைகள் கலந்துரையாடல் நடந்திருக்குது. அவங்களுக்கு அவங்களோட பல்கலைக்கழகத்தில் எந்த மாதிரியான மதமாற்றங்கள் பிரச்சனை நடந்திருக்குன்னு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்கியிருந்தோம். நிறையா மாணவர்கள் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளை பேசியிருந்தாங்க. ரொம்ப வியப்பாக இருந்தது. பல பிரச்சனைகள் கேட்கும்போது இவ்வளோ பிரச்சனைகளையும் மாணவர்கள் படிக்கிறாங்கும் போது இந்த நாட்டில் நிச்சயமாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி போய் சேரணும்னு நாங்கள் மற்ற மாநிலத்துக்கும் வரத்துக்கு தயாராக இருக்கோம். இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி மிக அருமையாக கிட்டத்தட்ட ஒரு 80 மாணவர்கள் இருந்திருக்காங்க. நல்ல பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு தன்முனைப்பும் கொடுத்துருக்குறோம், ஒரு லீடர்ஷிப் ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருக்கோம். எப்படி ஒற்றுமையாக இருந்து மற்ற யூனிவர்சிட்டியில் உள்ள இந்துக்கள்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியான வட்டாரத்தில் ஒற்றுமையாக இருந்து எப்படி நிகழ்ச்சி நடத்தணும், எப்படி இங்கு உள்ள இந்து சமயத்தை வளர்க்கணும் அப்படின்றதையும் நாங்கள் கேட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.